எல்லாருக்கும் வணக்கங்க. ராய் மாவில் இந்த மாதிரி ஒரு தாட்டி காரக்கொலக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நல்லா ஹெல்த்தியான ரெசிபிங்கோனுங்க. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. இந்த கொலக்கட்டைக்கு வந்துங்க 1 டம்ளர் ராகி மாவு எடுத்துருக்குங்க. இதில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கை விடாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சூடாக நல்லா சூடானது நல்லா வாசனையும் வருங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. கொலக்கட்டைக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா வறுத்துட்டுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கிட்டுங்க. 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கூடவே உப்பு, கொஞ்சம் தேங்காய், மல்லித்தழை எல்லாம் போட்டுங்க நல்லா கலக்கி விட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க ஒரு 5 நிமிஷம். மாவு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் நல்லா பொதுன்னு இருக்குங்க. நல்லா எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டு போட்டு பிடிகொலக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சு எடுத்துக்கலாங்க. பிடிச்சு எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பிடிச்சு வச்ச கொலக்கட்டையில் நல்லா 10 நிமிஷம் நல்லா ஆவிலேயே வேக விட்டோம்னா சூப்பராக கொலக்கட்டை வந்து வெந்துருங்க. இந்த கொலக்கட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் இதெல்லாம் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்துங்க தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டதுனால சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது நல்லா டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா இருக்குங்க. ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.